சற்று முன் வெளியே இருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பு. வரக்கூடிய ஜனவரி 1ஆம் தேதி முதல் ரேஷன் அட்டைக்கு இலவசம். தமிழக அரசின் மகிழ்ச்சி செய்தி வெளியாயிருக்கு. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போன்ற பயனுள்ள தகவலாம் உடனுக்குடன் கிடைக்கும். நம்ம வீடியோவை பார்க்குற நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. இதனால் மத்திய அரசு மற்றும் மாநில அரசு கொடுக்கக்கூடிய நிறைய இலவச திட்டங்கள் நலத்திட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ அதனால் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வழங்கப்படும் இலவச வேட்டி மற்றும் சேலைகள் வரும் ஜனவரி 6ஆம் தேதிக்குள் முழுமையாக விநியோகம் செய்யப்படும் என்று கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் காந்தி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அமைச்சர் என்ன சொன்னார்னா, பொங்கல் பண்டிகையொட்டி ஏழை எளிய மக்களுக்கு வழங்குவதற்காக உற்பத்தி செய்யப்படும் வேட்டி மற்றும் சேலைகளுக்கான இலக்குகள் முழுமையாக எட்டப்பட்டுள்ளன. இதற்கான உற்பத்தி பணிகள் மிக துரிதமாக நடக்குது அப்படின்னு சொல்றாரு. தமிழ்நாடு அரசு விநியோக பணிகளை முன்கூட்டியே திட்டமிட்டபடி கடந்த டிசம்பர் 15ஆம் தேதியே அனைத்து வேட்டி மற்றும் சேலைகளுக்கும் வருவாய்த்துறையினரிடம் முறையாக ஒப்படைக்கப்பட்டுவிட்டன. வருவாய்த்துறையிடம் ஒப்படைக்கப்பட்ட துணிகள் அங்கிருந்து அந்தந்த பகுதிகளில் உள்ள நியாய விலை கடைகளுக்கு, அதாவது ரேஷன் கடைகளுக்கு பார்த்தீங்கன்னா தற்போது கொண்டு செல்லப்பட்டு வருகிறது. பொதுமக்களுக்கு தங்கு தடையின்றி இந்த பொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்ய அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன. வரும் ஜனவரி 6ஆம் தேதிக்குள் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து பயனாளிகளுக்கும் இவை சென்றடையும் என்று அமைச்சர் பார்த்தீங்கன்னா தெளிவாக விளக்கம் கொடுத்துட்டாங்க. இதற்கிடையே அடுத்த ஆண்டு, அதாவது டிசம்பர் 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் இந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கத்தொகையும் வழங்க அரசு திட்டமிட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த ஆண்டு ஒவ்வொரு அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 3000 ரூபாய் ரொக்கப்பணம் வழங்க தமிழக அரசு முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. தொடக்கத்தில் 5000 ரூபாய் வழங்க ஆலோசிக்கப்பட்டாலும் நிதி சூழலை கருத்தில் கொண்டு 3000 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட வாய்ப்பு தெரிகிறது. மற்றும் இது தொடர்பாக ஆலோசனை கூட்டம் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடக்கவுள்ளதாகவும், இக்கூட்டத்தில் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் மற்றும் துறை சார்ந்த செயலாளர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா பங்கேற்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து இலவச வேட்டி சேலை அறிவிப்பு வெளியான நிலையில் பொங்கல் பரிசு குறித்தும் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு இந்த பொங்கலுக்கு அடுத்தடுத்த ஜாக்பாட் அறிவிப்புகளாக வெளியாக உள்ளது. இந்த ஆலோசனை கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பொங்கலுக்கான ரொக்க பணம் எவ்வளோ கொடுக்க போகிறாங்க, எப்போ கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவலாம் வெளியாயிரும். தமிழக அரசானது அதிகாரப்பூர்வமாக ஜிஓ வெளியிட்டுருவாங்க. ஸோ அதுக்கப்புறமா ரேஷன் கடைகள் மூலியமாக டோக்கன்கள் கொடுத்து விநியோகிக்கப்படும். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் அப்படின்னு ஆலோசனை ஃபஸ்ட்டு இருந்துச்சு. ஆனால் இதெல்லாம் மாற்றி நிதி சூழல் பார்த்தீங்கன்னா இப்போ பட்ஜெட்டில் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 3000 ரூபாய் அப்படிங்கிறது நிர்ணயிச்சிருக்காங்க. ஆனால் இந்த பொங்கலுக்கான ரொக்கப்பணம் கண்டிப்பாக 3000 ரூபாய் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா தமிழக அரசு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டால் மட்டும்தான் அது நம்ம கைக்கு வரும். இன்னும் ஓரிரு நாட்களில் பார்த்தீங்கன்னா அதற்கான தகவல் அப்படிங்கிறது வெளியாயிரும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இலவசமாக வேட்டி சேலைகள் மட்டும்தான் வரக்கூடிய ஜனவரி 6ஆம் தேதிக்குள்ளே தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ரேஷன் கடைகள் மூலியமாக மக்களுக்கு பார்த்தீங்கன்னா போய் சேர்ந்துடும். ஸோ இந்த 3000 ரூபாய் ரொக்கப்பணம் அப்படிங்கிறது குடும்ப அரிசி அட்டைதாரர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். இது வரைக்கும் இலவசமாக வாங்கிட்டு இருப்பீங்க இல்லையா? ஸோ அரிசி, பாம் ஆயில், சர்க்கரை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மலிவு விலையில் கொடுப்பாங்க. ஸோ இந்த வகையான ரேஷன் அட்டைக்கு மட்டும்தான் கொடுக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அனைத்து ரேஷன் அட்டையும் கிடையாது. அதையுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து கொடுக்கக்கூடிய தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். சரி, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.